பார்க்கிறோம். பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசு அறிவித்திருக்கிறது. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. படுகாயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் நிதி உதவியாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் ஏற்பட்ட தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஸ்ரீநகரில் விமான சேவைகளை அதிகரிக்க தற்பொழுது முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீநகரிலிருந்து பிற இடங்களுக்கு செல்லும் விமான சேவைகளை அதிகரிக்க மத்திய அரசு தற்போது முடிவு செய்திருக்கிறது. ஸ்ரீநகரிலிருந்து பிற இடங்களுக்கு செல்லும் விமான சேவைகளை அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருந்த நிலையில் தற்பொழுது அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு சென்று வரக்கூடிய நிலையில் கடந்த 2024 பொறுத்தளவில் 2 கோடிக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விமான சேவைகளை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீநகரில் இருந்து பிற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய விமான சேவைகளை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை விமான நிறுவனங்களுக்கு தற்பொழுது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வ உத்தரவாக பிறப்பித்துள்ளது. துப்பாக்கி சூடு சம்பவம் காரணமாக சொந்த ஊர்களுக்கு சுற்றுலா பயணிகள் திரும்ப விருப்பம் தெரிவித்து ஸ்ரீநகர் விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கும் நிலையில் கடுமையான ஒரு கூட்ட நெரிசல் என்பது பயணிகள் நெரிசல் அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. அதனை தவிர்க்கும் வகையிலும் அவர்கள் பிரச்சனையின்றி அவர்கள் சொந்த ஊர்கள் திரும்புவதற்கு ஏதுவாகவும் வழிவகை ஏற்பாடுகளை விமான நிறுவனங்கள் செய்து தர வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதனால் சுசித்ரா, தொடர்ந்து நமக்கு அடுத்தடுத்த செய்திகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. தற்பொழுது தாக்குதல் நடத்தியவர்கள் அப்படின்னு சந்தேகிக்கப்படக்கூடிய நபர்களுடைய புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அது தொடர்பான விவரங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். நிச்சயமா ஸ்ரீராம். அது ஒட்டுமொத்தமாக 6 தீவிரவாதிகள், குறிப்பாக 3 வெளிநாட்டை சேர்ந்த தீவிரவாதிகள், ஒருவர் உள்ளூர் வாசி என்று முதற்கட்டமாக அறியப்பட்டிருந்த நிலையில் அவர்களுடைய புகைப்படங்கள் நேற்று வெளியான அந்த வீடியோக்கள் மற்றும் அங்கு கிடைக்கப்பட்டுள்ள அந்த சிசிடிவி காட்சிகள் மூலமாக தற்பொழுது மத்திய புலனாய்வு அமைப்பு மற்றும் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு கிடைக்கப்பட்டுள்ள அதனுடைய புகைப்படங்களை தற்பொழுது அடையாளம் காணும் விதமாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது வெளியிட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை முதற்கட்டமாக பைசரன் பகுதியில், புல்வெளி பகுதியில் தொடங்கி இருக்கும் நிலையில் இந்த நபர்கள் தீவிரவாதிகளாக அறியப்பட்டு அந்த துப்பாக்கிகளை கையில் வைத்துள்ள நபர்களுடைய அந்த புகைப்படங்களை தற்பொழுது முதற்கட்டமாக மத்திய உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அவர்கள் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டால் நிச்சயமாக உள்ளூர் காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட இந்திய ராணுவத்திற்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அனந்த்நாக் காவல்துறையினுடைய தலைவருக்கும் இந்த தொடர்பான ஒரு பல்வேறு அறிவிப்புகளையும் உள்ளூர் மக்களுக்கும் இந்த அறிவிப்பையும் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய அடையாளம் என்பது தற்பொழுது குற்றப்பணியின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் யார் இந்த தீவிரவாதிகள் எங்கிருந்து வந்தார்கள் என்பது தொடர்பான ஒரு பல்வேறு தகவல்கள் இன்னும் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கார்கள். முதற்கட்டமாக 3 முதல் 4 தீவிரவாதிகள் இந்த நேற்று நடைபெற்ற துப்பாக்கி சம்பவத்தில் அந்த அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களுடைய பின்னணி என்ன என்பது குறித்த ஒரு விசாரணையை தேசிய புலனாய்வு அமைப்பு தற்பொழுது செய்து வருவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. கண்டிப்பா சுசித்ரா, ஒருபுறம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில ஜம்மு காஷ்மீர் அரசு தரப்புல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். இப்போ விமான சேவைகளை அதிகரிப்பதற்கான அந்த முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான விவரங்களை நீங்க கொடுக்கலாம். நிச்சயமாக ஸ்ரீராம். அதாவது நேற்று சம்பவ இடத்தில் உயிரிழந்தவர்களுக்கான ஒரு அறிவிப்பை, அதிகாரப்பூர்வ ஒரு நிவாரண தொகையை ஜம்மு காஷ்மீர் அரசாங்கம் செய்திருக்கிறது. உயிரிழந்தவர்களுக்கு தலா 10 லட்சமும், கடுமையாக பாதிப்பு, அதாவது சிகிச்சை பெற்று வரும் பாதிப்படைந்த நபர்களுக்கு 2 லட்சமும் அதிகாரப்பூர்வமாக மாநிலத்தின் முதல்வர் ஓமர் அப்துல்லா ஏற்கனவே அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் விமான சேவைகளை பொறுத்தளவில் முதற்கட்டமாக அந்த பஹல்காம் பகுதி மட்டுமல்லாமல் அங்கு சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வேலிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வீடு சொந்த ஊர் திரும்புவதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு
வருகிறார்கள். பெரும்பாலான ஹோட்டல்கள் இந்த துப்பாக்கி சூட்டின் காரணமாக தற்பொழுது காலியாகி அனைவருமே ஸ்ரீநகரை நோக்கி, தலைநகர் ஜம்மு காஷ்மீர் தலைநகரை நோக்கி படையெடுத்து வரும் நிலையில் அங்கிருந்து அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான ஒரு ஏற்பாடுகளைத்தான் மாநில அரசாங்கமும் தற்பொழுது செய்து வருகிறது. ஏற்கனவே நூற்றுக்கணக்கானோர் நேற்று மாலை அங்கிருந்து ஸ்ரீநகரிலிருந்து கிளம்பிய டெல்லியை நோக்கி கிளம்பிய ரயில்கள் மூலமாகவும் பல்லாயிரக்கணக்கானோர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் முதற்கட்டமாக மாநில அரசாங்கமானது உறுதிப்படுத்தியுள்ளது. அவை மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஸ்ரீநகரில் இருந்து செயல்படக்கூடிய அந்த ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ உள்ளிட்ட விமானங்கள் கூடுதலாக 2 சேவைகளை, மொத்தம் தலா ஏர் இந்தியா 2 மற்றும் இண்டிகோ 2 என 4 சேவைகளை கூடுதலாக இன்று இயக்கியிருந்த நிலையில் மேலும் அந்த சேவைகளை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தான் தற்பொழுது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவுகள் அடிப்படையில் கூடுதலான விமான சேவைகள் இயக்கப்பட்டால் நிச்சயமாக பயணிகள் அனைவருமே சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும். மும்பை, சென்னை, டெல்லி உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்களுக்கான அந்த ஒரு கனெக்டிவிட்டியை உடனடியாக அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். மேலும் இது மட்டுமல்லாமல் விமான கட்டணம், அதாவது குறிப்பாக கேன்சலேஷன், டிக்கெட்டுடைய கேன்சலேஷன் உள்ளிட்ட விவகாரங்களுக்காக இதர கட்டணம் வசூலிப்பதையும் விமான நிலையங்கள் தற்பொழுது கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அறிவுறுத்தலாக தற்பொழுது மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது விமான நிறுவனங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறது. ஆனால் சேவைகளை கண்டிப்பாக அவர்கள் அதிகரித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அவர்கள் பிறப்பித்துள்ளதையும் நிச்சயமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி சுசித்ரா.